டிசபிலிட்டி அப்படின்னாலே நம்ம ஒரு குறைபாடாக நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடல் இருக்கிற குரோமோசோமில் ஒன்று கூடுதலாக இருப்பதால் ஏற்படுற சிக்கல் தான் டவுன் சிண்ட்ரோம். எல்லாருடைய செல்கள்லேயும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அதாவது 46 குரோமோசோம். இதில் 21வது ஜோடி குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் அதிகமாக இருப்பதனால, கூடுதலாக இருப்பதால் ஏற்படுற ப்ராப்ளம் தான் டவுன் சிண்ட்ரோம். இதனால் இதை ட்ரைசோமி 21ன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வருடத்திற்கு 30,000 குழந்தைகள் டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டோட பிறக்கிறதா சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டங்களில் ஒரு 20-30 ஆண்டுகள் மட்டுமே தான் இவங்களுடைய வாழ்நாள் இருந்தது. ஆனால் இப்போ பல்வேறு மருத்துவ வசதிகள் ஏற்பட்டதுனால இவங்களுடைய ஆயுட்காலம் 60 ஆண்டுகளுக்கு மேலே அதிகமாக இருக்குது. இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைகளுக்கு பொதுவான சில அறிகுறிகள் காணப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோருக்குமே உருவம் சிறியதாக இருக்கும். இவங்களுடைய மூக்கு ரொம்ப தட்டையாகவும், இவர்களுடைய கை கால்களுடைய விரல்கள் எல்லாம் சிறியதாகவும், இவங்களுக்கு இருக்கிற உடல் வளர்ச்சி நிலையும் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். இந்த அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, விரைவிலேயே அவங்களை கண்டுபிடிப்பதன் மூலமாக அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுக்க முடியும். ப்ரெக்னென்சியில் 5th மந்த்லேயே பிளட் டெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறத கண்டுபிடித்த உடனே நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு நிறைய நேரங்களில் உடல் வளர்ச்சியிலையும் மற்ற மைல்ஸ்டோன்ஸை அச்சீவ் பண்ணுறதுலையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ஃபிசியோதெரப்பி கொடுப்பது ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சியும் தேவைப்படும். அவர்களுடைய அன்றாட செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு தனியாக ஆக்குபேஷனல் தெரப்பியும் தேவைப்படும். இந்த பயிற்சிகளை சரியான நேரத்தில் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் நாம் நல்ல விதத்தில் கொண்டு வர முடியும். இந்த டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பாசிட்டிவ் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் ரொம்ப அன்புமிக்கவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கூட படிக்கிறவங்க, பெற்றவர்கள் மற்றும் நண்பர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவர்களாகவும், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இது நடைமுறையில் மட்டுமல்லாமல் பல ஆய்வுகள் மூலமாகவும் இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இவர்களுக்கு ஒரு குரோமோசோம் மட்டுமே அதிகமாக இல்லை, இவங்களுடைய அன்பும் பல மடங்கு அதிகமாக இருக்குது. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ஜெனட்டிக்கல் கண்டிஷன். இந்த ஜெனட்டிக்கல் கண்டிஷன் இருக்கிற பிருத்திவிராஜ் சென்குப்தா அப்படிங்கிறவர் தன்னுடைய 18வது வயதில் பவர் லிஃப்டிங்கில் 2023ஆம் ஆண்டு நிறைய சாம்பியன்ஷிப் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. இவங்க சோஷியலாக ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இவங்களால இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கிளாஸ் ரூம்ஸ்லேயே படிக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் சப்போர்ட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சருடைய துணை கொண்டு நம்ம செய்யலாம். இவர்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் இவர்களுடைய ஐக்யூ லெவலுக்கு ஏற்ற அளவில் சப்போர்ட் கொடுக்கும் பொழுது நாம் இவர்களையும் நார்மல் கிளாஸ் ரூம்லேயே படிக்க வைக்க முடியும்.